எல்லோருக்கும் வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏழாம் சுவை நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையில் தீபாவளி பண்டிகை நல்லபடியாக முடிஞ்சது. ஏர்லி மார்னிங் எங்கள் வீட்டு வழக்கம் என்னென்னா, ஏர்லி மார்னிங் நாங்கள் எழுந்து தலைக்கு எண்ணெய் தேவை, நைட்டே நாங்கள் எண்ணெய் சீக்கா அப்புறம் துணி புது துணியெல்லாம் எல்லாம் வச்சுட்டு காலையில் நாங்கள் விளக்கேற்றிட்டு கொஞ்சம் வெத்தலை பாக்கு சாப்பிட்டுட்டு அப்புறமா தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு ஆர்த்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் திரும்பியும் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் லேகியம் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வெறும் வயிற்றில் லேகியம் தான் சாப்பிடுவோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாமே சாப்பிடுவோம். ஸோ நல்லபடியாக தீபாவளி முடிஞ்சது. இதுதான் என்னுடைய தீபாவளி ட்ரெஸ்ஸு. இன்னொரு சாரீ இருக்குது. ஈவினிங் லக்ஷ்மி பூஜை இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சாரீ நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். நான் 2 சாரீ இது இப்போது கட்டிகிட்டு இருக்கேன். அப்புறம் பூஜை ரூம் நான் அப்புறமா உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது நான் கிச்சனில் எப்பவுமே பூஜை பண்ணுறது சின்னதாக ஒரு பண்ணிட்டா நான் சமையல் ஆரம்பிப்பேன். வாங்க இன்றைக்கி என்னென்ன ஸ்வீட்ஸ் பண்ணியிருக்கேன்றது பட்சமெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். குலோப் ஜாமுன். எப்போவுமே குலோப் ஜாமுன் ஒரு ட்ரெடிஷன். எந்த ஸ்வீட் பண்ணாலுமே வீட்டில் ஒரு குலோப் ஜாமுன் இருக்கணும். ஸோ அதனால் ஒரு குலோப் ஜாமுன். அல்வா வெரைட்டிஸ் பார்க்கலாம். இது பாதாம் அல்வா. இன்னும் நான் பீஸ்லாம் போடலை. நேற்று நைட்டு தான் பண்ணியிருக்கேன். இன்னும் பீஸ் போட்டு பேக் பண்ணணும். இது கராச்சி அல்வா, பாம்பே கராச்சி அல்வா. இதெல்லாம் பேக்கிங் பண்ணணுன்னா கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும். கருப்பு கவுனி அல்வா, தேங்காய் பால் போட்டு கருப்பு கவுனி அல்வா. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த அல்வா. ஸோ அல்வாவில் 3 வெரைட்டி. அப்புறம் இது மில்க் கேக், பால்லையே பண்ணுறது மில்க் கேக்கு. காஜு கத்லி, அத்திப்பழம், ஃபிக்கில் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் போட்டு லட்டு, பாதுஷா. இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னல் ஐட்டத்தில் வந்துடுது. பாதுஷா, லட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். தீபாவளி ஸ்டார்ட் ஆகும்போதே லட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிப்பேன். அப்புறம் மைசூர் பாக் நான் கீயாக பண்ண மாட்டேன். இது கொஞ்சம் ஆயில் போட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா கீ மைசூர் பாக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் ஆயில் கீ சேர்த்து தான் பண்ணுவேன். அப்புறம் ரசமலை எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறதுக்காக பாயசம் பண்ணுவேன். ஏன்னா சாஸ்திரம் கொஞ்சம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரசமலை தான் பாயசம் மாதிரி எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு. அப்புறம் சேவரிஸில் ரிப்பன். அப்புறம் இது ஓம்பொடி. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸு. சேவரிஸில் நான் 2 ஐட்டம் தான் பண்ணியிருக்கேன். ஒன்று ரிப்பனும் ஓம்பொடியும் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் காராபூந்தி பண்ணலான்னு பார்த்தேன். சரி இதுவே நிறைய டைம் எடுத்துருச்சு. நான் 3 டேஸ் இதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நேற்று நைட் தான் முடித்தேன். ஏன்னா சில மில்க் ஸ்வீட்ஸ்லாம் நம்ம ஒரு நாள் தான் எடுத்து வச்சு சாப்பிட முடியும். 2 டேஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதனால் அது முடிச்சுட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன ஸ்வீட்ஸ்ன்றது பண்ணுங்க. அப்புறமா நான் ஈவினிங் லக்ஷ்மி பூஜையும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். எல்லாருக்கும் மறுபடியும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் நல்லபடியாக சேஃபாக தீபாவளி என்ஜாய் பண்ணுங்கள், கொண்டாடுங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கேன்றது வீடியோவாக எனக்கு அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.